முனிவர் வேடத்தில் இருக்க சிவபெருமான் வந்து நாவுக்கரசர்கிட்ட சொல்கிறாரு, பெரியவரே நாவுக்கரசரே, உங்களால் இதுக்கு மேலெல்லாம் கைலைக்கு போக முடியாது, உங்களால் மலையெல்லாம் ஏற முடியாது, எதுக்கு கஷ்டப்படுறீங்க, பேசாமல் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்பர் என்ன சொல்கிறார் தெரியுமா, கைலைக்கு போய் என் சிவபெருமானை தரிசனம் அவசியம் செய்வேன், இல்லைன்னா என் உயிரை துறப்பேன் அப்படின்னு வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் சொல்கிறாரு. இதை கேட்டது சிவனுக்கு அப்படியே மனசு இறங்கி போயிடுது. மகாதேவருக்கு தன் பக்தன் இவ்வளவு அன்பும் பக்தியும் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே தன் கண்களாலேயே அந்த இடத்துல ஒரு குளத்தை உருவாக்கிட்டு நாவுக்கரசரை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நிமிந்து பெரியவரே அப்படின்னு கூப்பிட்றாரு. பார்த்தா அந்த இடத்துல முனிவர் இல்லை, அப்படியே அவர் கண் முன்னாடி மறைஞ்சு போய்ட்டாரு. இங்கே நம்மக்கிட்ட பேசி இந்த முனிவரை காணோன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வானத்தில் அசிரீரியா சொல்கிறார் சிவபெருமான், இங்குள்ள குளத்தில் மூழ்கி திருவையாருக்கு போங்க, அங்கே கைலாய தரிசனத்தை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே சந்தோஷப்பட்டுண்டு இறைவனுக்கு தான் நம்ம மேலே எவ்வளோ கருணை, இந்த வயசான காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம பெருமான் எப்படி நினைக்கிறாரு, நம்ம சந்திரசேகரனுக்கு எவ்வளவு இலகிய உள்ளம்னு பெருமையாக நம்ம சிவனை நினச்சிட்டு அப்பர் பெருமான் அந்த குளத்துக்குள்ளே மூழ்கி திருவையாருக்கு போகிறாரு. போனால் சுவாமி சொன்னபடியே அந்த கைலாய தரிசனத்தை அவர் பெறுகிறார். அந்த கைலாய தரிசனத்தை காட்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று உழவாரப்பணி செய்து இறுதியில் இறைவனடி சேர்ந்து விடுகிறார் நாவுக்கரச பெருமான். இவரை ஞானசம்பந்தர் வந்து அப்பர் என்று அழைத்ததால தான் இவரை நாம் அப்பர் பெருமான் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நாவுக்கரசரின் திருக்கதை. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.